Find the compound interest on rupees 31,250 at 8% per annum for 3 years compounded annually. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 31,250 கொடுத்துருக்கு, ரேட் வந்து 8% கொடுத்துருக்கு, டைம் 3 இயர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருக்கு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணுமா? அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலானது ஏஸ் ஈக்குவல் டு P into 1 plus R divided by N the whole power N into T யா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 31,250 இன்ட்டு 1 ப்ளஸ் இப்போ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்கு 8% கொடுத்துருக்கா. இப்போ 8 டிவைட் பை 100 அப்படின்னா 0.08 அதான் ப்ளஸ் ரேட் வந்து 0.08 டிவைட் பை இப்போ காம்பவுண்டட் ஆனுவலி தானே, அப்போது என்னோட வேல்யூ வந்து 1 அதான் டிவைட் பை 1 இன்ட்டு என்னோட வேல்யூ 1 தானே 1 இன்ட்டு டைம் எவ்வளோ கொடுத்துருக்கு 3 இயர்ஸா அதான் இன்ட்டு 3ன்னு எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 31,250 இன்ட்டு இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1.08 த ஹோல் பவர் 1 இன்ட்டு 3 எவ்வளோ 3 தானே அதான் 3ன்னு எழுதியிருக்கோம். இப்போது 1.08 த ஹோல் கியூபோட வேல்யூ என்னதுன்னா 1.259712 அதான் எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டே இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 39,366 அப்போ அமௌண்ட்டோட வேல்யூ வந்து 39,366. இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா அதான் எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அமௌண்ட் எவ்வளோ 39,366 அதான் எழுதியிருக்கோம். மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ 31,250 அதான் மைனஸ் 31,250 எழுதியிருக்கோம். இப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8,116 அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு rupees 8,116. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.